ஒரு மின்னல்னால எத்தனை போன்ஸை சார்ஜ் பண்ண முடியும்? மோசமான வானிலையால பவர் கட் ஆகிருச்சு. இப்போ ரமேஷ் சுரேஷோட மொபைல் போன்ஸும் டெட் ஆகிருச்சு. அப்போ ஒரு மின்னல் அடிக்குது. ச்சே, இவ்வளோ சார்ஜ் வேஸ்டா போச்சே. நான் ஒரு என்ஜினியர் ஆனோன்னு மின்னல்ல இருந்து வர சார்ஜ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு மெஷின் டெவலப் பண்ண போறேன். ஒரு ஊர் ஃபுல்லா இருக்க எல்லா மொபைல் போன்ஸையும் சார்ஜ் பண்ற அளவு அதுல பவர் இருக்கும்ல. ஒரு சராசரியான மின்னல்ல 5ல இருந்து 25 கூலம்ஸ் வரைக்கும் சார்ஜ் இருக்கும். ஆனா உங்க போன்ஸ் பேட்டரியில 10,000ல இருந்து 20,000 கூலம்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ மின்னலை வச்சு என் போனை கூட சார்ஜ் பண்ண முடியாதுன்னா ஒரு ஊர் ஃபுல்லா எப்படி பண்றது? உன்னோடது மட்டும் இல்ல, மின்னல் ஆயிரக்கணக்கான போன்ஸை சார்ஜ் பண்ண முடியும். என்ன அதப்படி? ஏன்னா இங்க விஷயம் சார்ஜ்ல இல்ல, எனர்ஜில இருக்கு. ஒரு மின்னல்ல இருந்து ரிலீஸ் ஆகிற சார்ஜ் ரொம்ப வேகமா வெளியேறும். இதனால கரண்டோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அட்மாஸ்பியரோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு லட்சக்கணக்கான வோல்ட்ஸ் வோல்டேஜ் எடுக்கும். அதனால தான் ஒரு மின்னல்ல நிறைய ஜிகா ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அதே சமயம் ஒரு போன் பேட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகிற சார்ஜ் ரொம்ப ஸ்லோவா வெளியேறும். அதனால தான் இதுல கரண்ட் வோல்டேஜ் வேல்யூஸ் ரெண்டுமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு போன்ல கிட்டத்தட்ட 30ல இருந்து 40,000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வரைக்கும் இருக்கும். அதை கால்குலேட் பண்ணணும்னா ஒரு மின்னல்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி மூலமா 60,000க்கும் அதிகமான போன்ஸை சார்ஜ் பண்ண முடியும். ஆனா அவ்வளவு அதிகமான வோல்டேஜை எனர்ஜியா ஸ்டோர் பண்ணக்கூடிய பேட்டரி உருவாக்குறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத விஷயம்.